விஜயோட ரசிகர்கள் அதே போல தாவேகா தொண்டர்கள் எல்லாம் தற்கொலைன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த ஒரு டேர்ம் எப்படி பாக்குறீங்க? அது பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? விஜய் சார் ரசிகர்கள் தற்கொலைன்னு ஏன் கேட்கறான்னு கேக்குறீங்களா? விமர்சனம் பண்றாங்க எல்லாரும். சார் எல்லாரும் தற்கொலைன்னு சொல்றது வந்து ஒருத்தர் வளர்ந்து வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு தாக்கணும், அவங்க வர வைக்க கூடாதுன்றதுக்காக கூட அப்படி சொல்லலாம். மற்றவங்களுடைய பார்வையில வந்து அது தற்கொலை சார். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அது வந்து தாவேகாவின் அம்புக்குறி. அது தற்கொலை இல்லை, தாவேகாவின் ஷார்ப்பான அம்புக்குறி. அது எப்படின்னா பெரிய மலையை உடைக்கும், நுழையாத இடத்துல நுழையும். அது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு. கண்மூடி கண்ணி திறக்கிறதுக்குள்ள வந்து உக்காந்துட்டாங்க. ஸோ அது தற்கொலை இல்லை சார், தாவேகாவின் அம்புக்குறி. கையை இப்படி வச்சு அடிக்க வேண்டியதுதான், அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க மேல பொறாமப்படுறதா இல்லை அவங்க மேல பொறாமப்பட்டுக்கிட்டே வந்து தினமும் விமர்சிச்சுட்டே இருக்கிறதுன்றத விட்டுருங்க சார். யாரா இருந்தாலும் அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, நம்ம என்ன பண்ணல, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள விட நம்ம எப்படி ஜெயிப்போம், மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க. அவங்க நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்து வந்து நீங்க எங்க மிஸ் பண்ணீங்கன்றத போய் மக்கள் கிட்ட சொல்லுங்க. அவங்க பார்த்து உங்களுக்கு பண்ண போறாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கும் சில சீமானவர்களுக்கும் ஒரு கருத்து மோதல் இருந்தது. அது தீர்ந்துருச்சா? அவரையும் நீங்க அண்ணனா பாக்குறீங்களா? அவரை போய் சந்திப்பீங்க? அதை சொல்ல வீடியோலயே சொல்லிட்டேன்ல சார். சீமான் சார் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனையா இருந்தது. அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா பார்த்தேன். அவர் தான் அன்பு எது கொடுத்தாலும் அதீதமா இருக்கும். அண்ணன் போன் பண்ணி பேசினார். எல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் சார். இங்க அரசியலுக்கு நான் வர்றது வந்து சண்டை போடுறதுக்கு வரல சார், வெறுப்பு அரசியல் பண்றதுக்காக வரல. மக்களுக்கு என்னால முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்தா அதுல எப்படி எல்லாம் பண்ண முடியும்ன்ற ஒரே ஒரு ஆசை தான் சார். இதுக்கப்புறம் இங்க வந்து பணம் சம்பாதிக்கணும், இல்ல இது வந்து பதவியில் உட்காந்துக்கணும், அதுக்கெல்லாம் வரல சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 மாற்றுத்திறனாளிக்கு பண்றேன்னா அங்க வந்தா லட்சம் மாற்றுத்திறனாளிக்கு பண்ணுவேன் சார். எனக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுறவங்க, சாப்பிட்றவங்க, வறுமை நிலையில் இருக்கிறவங்களுக்கு இப்ப முடிஞ்சு 1 லட்சம் பேருக்கு பண்றேன்னா அங்க வந்து கோடி மெம்பருக்கு என்னால பண்ண முடியும் சார். சார் ஆனால் லைஃப் இல்லை சார். வாழும்போது மனுஷன் எப்படி வாழ்ந்தான் எப்படி செத்தான்றது தான் சார் இருக்கு. நான் சாகும்போது ஊரே அழும் சார். தேங்க்யூ ஸோ மச்.